ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன அப்டேட் கூடவே திருமலைக்கு தரிசனம் போகக்கூடிய பக்தர்களுக்கு டிடிடி புதுசா கொண்டு வந்திருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் பத்தின தகவலையும் இந்த ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல தரிசன அப்டேட் கூடவே திருமலைக்கு தரிசனம் போகக்கூடிய பக்தர்களுக்கு தேவஸ்தானம் சைட்ல இருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடிய புதிய வசதிகளும் புதிய அறிவிப்புகள் பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்களும் இந்த சம்மர் லீவ்ல தரிசனம் போறீங்க, ஆன்லைன்ல எந்த டிக்கெட்டுமே புக் பண்ணல அப்படின்னாலுமே நம்ம தினமும் கொடுக்கக்கூடிய இலவச தரிசன டிக்கெட்டுகளை வாங்கிட்டு சுவாமி தரிசனம் பார்க்கலாம். இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் வார நாட்கள்ல போனீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். சனி ஞாயிறு, வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாட்கள்ல போனீங்கன்னா கிரௌடு அதிகமா இருக்கும். டோக்கன் வாங்குறதுக்கு நேரடி சர்வதரிசனத்தோட வெயிட்டிங் டைமும் நமக்கு அதிகமா இருக்கும். அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே கீழ் திருப்பதியில இருக்க விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த 3 இடத்துல இருக்கக்கூடிய கவுண்டர்கள் மூலமா உங்களுக்கு 20,000 பக்கமா டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த டோக்கன் இன்னைக்கான ஸ்டேட்டஸ் 8 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 7 மணிக்கே நமக்கு அதுக்கான அப்டேட் கிடைச்சிருக்கு. நாளைக்கான உங்களுக்கு 11 மணில இருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லாட் டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா நைட்டு 9, 10 மணி, மொத்தமா காலையில 11 மணில இருந்து ஸ்லாட் ஸ்டார்ட் ஆகுது. நைட்டு உங்களுக்கு 10 மணி வரைக்கும் இருக்கு. டோக்கன் பொறுத்த வரைக்கும் 8 மணிக்கே கொடுக்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சில நேரங்களில் கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா 1 மணி நேரம் முன்னாடி கூட 7 மணிக்கு கூட ஸ்டார்ட் ஆயிருது. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டோக்கனோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. இதோட ஸ்டேட்டஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வெப்சைட்ல கூட உங்களுக்கு டோக்கனோட ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுவாங்க. நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணி செக் பண்ணி பார்த்தா தெரியும். 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டா எல்லா டோக்கனும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இன்னும் லைவ் அப்டேட் கொடுக்கல. பட் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட் படி 20,000 டோக்கன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இது வாங்குறதுக்கு கண்டிப்பா ஆதார் கார்டு நம்ம கிட்ட இருக்கணும். கிளியரான ஒரு காப்பி இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. 12 வயசுக்கு மேல இருக்கிறவங்க இந்த டோக்கன் வாங்கிட்டு நம்ம தரிசனம் பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததான் நேத்து திருமலையில தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 71,000 ஒருத்தர் பாத்தீங்கன்னா தரிசனம் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வதர்ஷனம் 8 கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு டிடிடி அபிஷியலா சொல்லியிருக்காங்க. சுமார் 6 மணி நேரம் தான் உங்களுக்கு ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கனுக்கு 3ல இருந்து 5 மணி நேரமும், 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2ல இருந்து 4 மணி நேரம் ஆகலாம். வீக்கெண்ட்ல போற மாதிரி இருந்துச்சுன்னா இதோட டைமிங் உங்களுக்கு மாறும். நேரடி சர்வதர்ஷனத்தோட டைம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். திருமலால நம்ம ரூம் எடுக்கணும் அப்படின்னா ஒன்று ஆன்லைன்ல புக் பண்ணலாம். அது 3 மாசத்துக்கு முன்னாடியே ஓப்பன் ஆகிறது. டிக்கெட் இருந்தால் தான் புக் பண்ண முடியும். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நீங்க நேரடியா திருமலைக்கு போயிட்டு அங்க இருக்க சிஆர் ஆஃபீஸ்ல நம்ம ரூம் எடுக்கலாம். டெய்லியுமே அந்த ரூமோட அவைலபிலிட்டி பொறுத்த வரைக்கும் டிடிடி டைம் வைஸா ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு காலையில காலையில 7:30 மணியோட ஸ்டேட்டஸ்க்கே 50 ரூபாய் 100 ரூபாய் ரூம் டோட்டலா 1,700 ரூம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல காலையில 213 ரூம் அந்த டைம்க்கு அவைலபிள் இருந்திருக்கு. லைன்ல ஒருத்தர் நின்னா போதும். நீங்க உங்களோட ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு நீங்க லைன்ல நின்னா இல்ல பிரிண்டட் காப்பி கூட வச்சுக்கலாம். அது கிளியரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மொபைல்ல இருக்கக்கூடிய சாஃப்ட் காப்பீஸ் அலோடு கிடையாது. ஆதார் ஒரிஜினலோ இல்ல ஜெராக்ஸோ கிளியரா இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு ஒருத்தர் லைன்ல நின்று நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அலாட் ஆனதுக்கு அப்புறமா அந்த சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போயிட்டு ரூமோட ரெண்டும் நம்ம காஷ் அண்ட் டெபாசிட்டும் நம்ம ஜிபே இந்த மாதிரி தான் பண்ண முடியும். கேஷ் வாங்கிக்க மாட்டாங்க. அதனால நீங்க அதையும் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அதே போல ஸ்ரீவாரி மெட்லையுமே ஒவ்வொரு நாளையும் காலையில 6 மணிக்கு டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த டோக்கனோட எண்ணிக்கை உங்களுக்கு ஒரு 3,000ல இருந்து 4,000 டோக்கன்ஸ் தான் இருக்கும். அதனால நியர்பை கவுண்டர்ல டோக்கன் வாங்கிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதுதான் இன்னைக்கான டோக்கனோட ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது ஸ்ரீவாரி மெட்டு வழியா நடந்து போகக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு சில முக்கியமான அண்ட் ஹாப்பி நியூஸ்னே சொல்லலாம். ஏன்னா அந்த நடைபாதையில் இருக்கக்கூடிய வசதிகளை மேம்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க போறதா ஈஓ சொல்லியிருக்காங்க. இதை பத்தி 6ஆம் தேதி அன்னைக்கு அபிஷியலா ஒரு பிரஸ் ரிலீஸ் வெளியாகி இருக்கு. அந்த நடைபாதை வழியா போறவங்க அங்க என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும், இன்னும் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டோம். டைரக்டா அந்த பிளேஸுக்கே போயிட்டு இன்ஸ்பெக்ஷனும் பண்ணியிருக்காங்க. இதுல சொல்லிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ரீவாரி தரிசனத்துக்காக இந்த பாதை வழியா வரக்கூடிய பக்தர்களோட வசதிக்காக ஸ்ரீவாரி நடைபாதைகள்ல மேம்படுத்தப்பட்ட வசதிகள் வழங்கப்படும் என்றும் ஈஓ சொல்லியிருக்காங்க. ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதையில் டோக்கன்களை பெறுவதில் பக்தர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்தும் பக்தர்களுக்கு பதிலளிக்க ஈஓ பாத்தீங்கன்னா
கூடுதலாக வந்து கவுண்டர்ஸ் எதுவும் அமைக்கலாமா, ஸோ அவங்க என்னென்ன மாதிரியான சிரமங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. இந்த பிரச்சனைகளை தீர்க்கவும் பக்தர்களின் நலனுக்காக நிரந்தர தீர்வை வழங்கவும் டிடிடி வந்து நடவடிக்கை எடுக்கும் எனவும் சொல்லியிருக்காங்க. திருப்பதியிலிருந்து ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை நுழைவாயிலுக்கு பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது மற்றும் டோக்கன் வழங்கும் கவுண்டர்களோட எண்ணிக்கையை அதிகரிப்பது குறித்தும் பரிசீலித்து வரதாகவும் சொல்லியிருக்காங்க. தற்போதைய வசதிகள் மதிப்பாய்வு செய்யப்பட்டு வலுப்படுத்தவும் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்தர்கள் கிட்ட இருந்து கருத்து சேகரிக்கப்பட்டு அது தொடர்பான நடவடிக்கைகள் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும், என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்றத கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவுண்டர்களோட எண்ணிக்கையும் அதே மாதிரி வந்து பஸ்களோட எண்ணிக்கையும் நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து அந்த நடைபாதை ஃபுல்லாகவே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரி வந்து விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத பொறுத்து. ஸோ அதுக்கு தான் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்துதான் நாம பார்க்கக்கூடிய செய்தியும் பக்தர்களுக்கு, அதாவது நடைபாதை பக்தர்களுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு அப்டேட்டாக தான் இருக்கும். நடந்து போகக்கூடிய பக்தர்களுக்கு வந்து இலவச பேருந்துகளோட எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்த போறதா வந்து எல்லா நியூஸ்லயுமே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அஃபிஷியலா எப்பயில இருந்து அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி வந்து இன்னும் ஷேர் பண்ணல. திருப்பதியில இருந்து திருமலைக்கு நடைபயணமா செய்யக்கூடிய ஸ்ரீவாரி பக்தர்களுக்காக தேவஸ்தானம் ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்காங்க. இதுக்காக 20 புதிய மின்சார பேருந்துகள் இலவசமாக இயக்கப்படும் என்றும் தெரிகிறது. இந்த பேருந்துகள் வந்து திருப்பதியில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையங்கள்ல இருந்து அலிப்பிரி வழியாக ஸ்ரீவாரிமெட்டுக்கு யாத்திரிகர்களை ஏற்றி செல்ல திட்டமிட்டிருக்கதாகவும் இதற்கான முடிவை டிடிடி தலைவர் PR நாயுடு எடுத்துள்ளதாகவும் தகவல் தெரிகிறது. டிடிடியின் கீழ் இலவச தர்மரத பேருந்துகள் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்தாலும் அவை பக்தர்களின் வருகைக்கு ஏற்ப இல்லை. எனவே வரவிருக்கக்கூடிய நிர்வாக குழு கூட்டத்தில் நன்கொடையாளர்களோட ஆதரவு இந்த மின்சார பேருந்துகளை வாங்குவது குறித்த முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் தெரிகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இருப்பினும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும். இருப்பினும் இந்த முடிவு பக்தர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்பயுமே பஸ் இருக்கு, ஆனா அந்த பஸ் வந்து குறிப்பிட்ட டைம்ல இருக்கிறது இல்ல. அதனால அந்த பஸ்ஸோட கவுண்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா நடைபாதைக்கு போகக்கூடிய பக்தர்களுக்கு கண்டிப்பா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தாகட்டும் மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஸ்ரீவாரிமெட்டு அலிப்பிரி நடைபாதை வழியா போகக்கூடிய பக்தர்களுக்கு கண்டிப்பா ஒரு பயனுள்ள அப்டேட் தான் சொல்லணும். ஏன்னா பஸ்ஸோட எண்ணிக்கை அதிகப்படுத்தும் போது நம்மளால வந்து ஃப்ரீ பஸ்லேயே போக முடியும், இல்லை அப்படின்னா நம்ம ஷேர் ஆட்டோ இல்லை மற்ற பஸ்ஸஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அடுத்ததா ஒரு சில சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய முக்கியமான டவுட்டும் அந்த டவுட்டுக்கான ஆன்சர் பார்க்கலாம். போன வாரம் சனிக்கிழமை நாங்களும் 300 ரூபா தரிசனம் போனோம், 2 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்ம ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்த வீடியோவோட தம்ப்நெயில்ல வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களோட இதுக்கு ரொம்ப நன்றி, கரெக்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து டிக்கெட் இல்லாமல் நார்மல் தரிசனம் இருக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. டிக்கெட் இல்லாமே நீங்க நேரடி சர்வ தரிசனம் போகலாம். இது சுமார் வந்து வார நாட்களா இருந்துச்சுன்னா ஒரு 8 மணி நேரம் அப்படி ஆகும். கூட்டம் அதிகமா இருந்துச்சுன்னா ஒரு 10ல இருந்து 20 மணி நேரத்துக்குள்ள ஆகும். அதுக்கு அடுத்ததா வணக்கம் சகோதரி, 300 ரூபா தரிசனம் பார்த்தோம், 6 மணி நேரம் ஆச்சு. நாங்க 12 மணிக்கு எங்களுக்கு உள்ள போனோம், கூட்டம் அதிகமா இல்ல, 1 மணி நேரம் மட்டுமே நாங்க வெயிட் பண்ணிட்டு நாங்க வந்து சாமி தரிசனம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம வந்து ஆன்லைன்ல தரிசனம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நார்மலா இருக்கும். இதுவே நாம வந்து ஆஃப்லைன்ல டிக்கெட் வாங்கிட்டு போறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நமக்கு வந்து டைமிங் அப்படின்றது அதிகமாக தான் இருக்கும். சில நேரங்கள் அதிகமா இருக்கு, சில நேரங்கள்ல நார்மலா இருக்கு. அதுக்கு அடுத்ததான் இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஆர்ஜித சேவால அதே பர்சனுக்கு வந்து வர்ச்சுவல் சேவாலையும் டிக்கெட் புக் பண்ண முடியுமா? ஸோ மே மந்த்துக்கு நாங்கள் SST புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஒரே மாசத்துல நம்ம வேற வேற தரிசன டிக்கெட்டுகள் வந்து புக் பண்ணிக்கலாம். அதே டிக்கெட் நமக்கு புக் பண்ற மாதிரி இருந்தாதான் டைம் கேப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சீனியர் சிட்டிசன் அதே மாதிரி டிசபிலிட்டி பர்சனுக்கெல்லாம் தரிசன டிக்கெட் நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாமே ஒரு தரிசனம் பார்த்துட்டோம்னா திரும்பவும் அதே தரிசனம் நம்ம பார்க்கறதுக்கு கண்டிப்பா டைம் கேப் அப்படின்றது இருக்கும். 90 நாள் நம்ம வெயிட் பண்ணி தான் புக் பண்ண முடியும். இதுவே நீங்க கை குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனத்துல போனீங்க அப்படின்னாலும் அதே மாதிரி டைம் கேப் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தரிசனங்களுக்கும் கேப் இருக்கு. வர்ச்சுவல் சேவால அந்த மாதிரி இல்லை. ஆனா இப்போ ரீசெண்டா வந்து தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணும்போது நமக்கு சேவா டைம் ஈஸியா வந்து புக் பண்ணிக்கலாம். தரிசனத்துக்கு ஒவ்வொரு நேரமுமே நம்ம வந்து வர்ச்சுவல் கியூல வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த அப்டேட்டும் இருக்கு, யோசிச்சுக்கோங்க. நமக்கு வந்து ஜூலை மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தரிசன டிக்கெட்டுமே ஃபுல் ஆயிடுச்சு. அடுத்த மாசம் தரிசனம் போற மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து
ஸ்ரீனிவாச திவ்யானுகிற ஹோமம் டிக்கெட் மட்டும் தான் நம்ம வந்து பண்ண முடியும். மற்ற டிக்கெட்டுகள் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. ரூம்ஸும் அதே மாதிரி முடிஞ்சிடுச்சு. நீங்க உங்களுக்கு பிரைவேட் ரூம்ஸ் வேணும் அப்படின்னா ஆன்லைன்ல கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதை ஆன்லைன்லேயே புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.